தமிழக அரசியல் வரலாற்றில் துரோகத்திற்கு ஓமையாக திகழும் எடப்பாடி பழனிசாமி துரோகிகள் பட்டியலை வெளியிடுவது நகைச்சுவையாக உள்ளது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம் செய்துள்ளார். ஆண்டிபட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அமமுக செயல் வீரர்கள் கூட்டம் தேனி மாவட்டம் ஆண்டிபட்டியில் நடைபெற்றது. டிடிவி தினகரன் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு கட்சியை தயார்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரனிடம், நேற்று பெரியகுளம் பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் உள்ளிட்டோரை துரோகிகள் என பேசியது குறித்து கேட்கப்பட்டது. லாட்டரி சீட்டில் பரிசு விழுவது போல பதவிக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி துரோகம் குறித்து பேசுவது நகைச்சுவையாக இருக்கிறது என்றார். ஆட்சி பொறுப்புல கமல்ந்திருந்து முதலமைச்சரான ஒரு லாட்டரி சீட்டு யோகம் மாதிரி அந்த பதவியை கொடுத்தவர்களுக்கு துரோகம், 4 ஆண்டுகள் அந்த ஆட்சி தொடர்வதற்கு பாதுகாப்பு தந்தவர்களுக்கு துரோகம் என்று வரிசையாக துரோகத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாத பழனிசாமி இன்றைக்கு துரோகிகள் பட்டியல் வெளியிடுவது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது. வருங்காலத்துல அரசியல் வரலாற்றுல, தமிழக வரலாற்றுல துரோகம் என்ற சொல்லுக்கு ஓமையாக இருக்கக்கூடிய போகிற பெயர் எடப்பாடி பழனிசாமி.